ஹலோ மக்களே, உள்ளதும் போச்சா? சொல்ல சொல்ல கேட்கலையே. பாஜகவுடன் வாசன் கூட்டணி. இப்போ தமாகவுக்கே வாய்ப்பூட்டு. சென்னை 2024 மக்களவைத் தேர்தலில் கிடைத்த அதிர்ச்சி தோல்வியிலிருந்து தமாக இன்னும் மீளவில்லை போல் தெரிகிறது. இது குறித்து பிரத்யேகமான செய்தி ஒன்று நமக்கு கிடைத்திருக்கிறது. நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலின் போது அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதா, பாஜகவுடன் கூட்டணி வைப்பதா என்பதை முடிவு செய்ய முடியாமலே இருந்தார் தமாக தலைவர் ஜி.கே. வாசன். தமாக கூட்டணி. ஆனால் பாஜக, அதிமுக இரு தரப்பையும் சமாதானம் செய்ய எடுத்துக்கொண்ட அத்தனை முயற்சிகளும் தோல்வியுற்ற நிலையில் இறுதியில் பாஜகவுடனேயே தமாக கூட்டணி என்று அறிவித்துவிட்டார். இதை கேட்டு தமாக நிர்வாகிகளே அதிர்ச்சியாகிவிட்டனர். பாஜகவை காலங்காலமாக கடுமையாக எதிர்த்து அரசியல் செய்யும் தமாக பாஜகவுடனே இணைந்து கொள்வதா என்று தமாக நிர்வாகிகள் பலர் அதிருப்தி அடைந்தனர். எடப்பாடி பழனிசாமி இதனிடையே எடப்பாடி பழனிசாமி வாசனிடம் அதிமுக கூட்டணியில் எங்களுடன் இருங்கள் என்று பேசினாராம். எனினும் மத்தியில் மீண்டும் பாஜக தான் ஆட்சிக்கு வரும் என நினைத்தும் பல்வேறு கணக்குகள் போட்டு பார்த்தும் எடப்பாடியுடன் செல்லாமல் பாஜகவுடன் கூட்டணி வைத்துக் கொண்டார் ஜி.கே. வாசன். பாஜக கூட்டணியில் முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ், டிடிவி தினகரன் போன்றவர்களெல்லாம் ஒரு சீட் மட்டுமே தந்த நிலையில் வாசன் மட்டும் 3 சீட்டை பெற்று 3லும் தோற்று போனதா தமாக. ஒருவேளை அதிமுகவுடன் தமாக கைகோர்த்திருந்தால் நிலைமை இந்த அளவுக்கு மோசமாக இருக்காது என்று தமாக நிர்வாகிகளே தேர்தல் ரிசல்ட்டின் போது புலம்பி தள்ளிவிட்டார்களாம். மோடி அமைச்சரவை. இதற்கு பிறகு மோடியின் 3வது மத்திய அமைச்சரவையில் தனக்கு இடம் கிடைக்கும் என எவ்வளவோ எதிர்பார்த்தார் வாசன். ஆனால் அது நடக்கவில்லை. இதனால் வாசனுடன் இருக்கும் கொஞ்ச நஞ்ச தமாகவினரும் இனியும் இலவு காத்த கிளி மாதிரி அமைச்சர் பதவிக்கு தலைவர் காத்திருக்கக்கூடாது என வெளிப்படையாகவே பேச ஆரம்பித்து விட்டார்களாம். இப்போது ஜி.கே. வாசனுக்கும் சீச்சி இந்த பழம் புளிக்கும் என்கிற சலிப்பு பாஜக மீது வர துவங்கிவிட்டதாம். ஆனாலும் அதனையெல்லாம் வெளிக்காட்டிக் கொள்ளாமல் கட்சியின் செயற்குழுவை கடந்த வாரம் நடத்தியிருக்கிறார் வாசன். ஆனால் இந்த கூட்டம் குறித்து எந்த பரபரப்பும் ஏற்படவில்லை, பலருக்குமே தெரியவில்லை. கண்ணோட்டம். இந்த கூட்டத்தில் பேசிய அனைவருமே பாஜகவுடன் கூட்டணி வைத்தது தவறு என்கிற கண்ணோட்டத்திலேயே கருத்துக்களை தெரிவித்தார்களாம். அத்துடன் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் தான் கூட்டணி வைக்க வேண்டும், அதற்கான நட்புறவை இப்போதிலிருந்து மெல்ல மெல்ல துவக்க வேண்டும் என்ற வாசனிடம் சொன்னார்களாம். அதற்கு வாசன் அதிமுகவுடன் மீண்டும் எப்படி பேசுவது என யோசிக்க வேண்டியிருக்கிறது. இருப்பினும் கூட்டணி குறித்து இப்போது சர்ச்சைகளை உருவாக்க வேண்டாம், தேர்தல் சமயத்தில் விவாதிக்கலாம், அப்போது விரிவாக பேசலாம் என்று கட்சியினருக்கு வாய்ப்பூட்டு போட்டுவிட்டாராம் தமாக தலைவர் ஜி.கே. வாசன்.